சார் முதல் மீட்டிங். சரி, அப்ப ரெண்டாவது போயிடலாமா? ரெண்டாவது மீட்டிங் சார். ஏன் இல்ல இருக்கு பாருங்க. உங்களுக்கு பக்கத்துல விளம்பரம் பாத்தீங்களா? பிரைம்ல வாத்தியாரு. ஆமா சார். பாத்துட்டீங்களா? இல்ல சார். இன்னைக்கு நாளைக்கு தான் வெளியாகுதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வெளியாகுது. பிரைம்ல வெளியாகுது தான் பாக்கணும். குடும்பத்துல பாருங்க. வெளியாயிட்டுமா? நான் நாளைக்கு சொல்றேன் எப்படி இருந்துச்சு. நாளைக்கு சொல்றேன் எப்படி இருந்துச்சு. நீ பாத்துருவோம். ஒன்பது வருஷம் கழிச்சோ என்னவோ நலன் குமாரசாமியோட அடுத்த படைப்பு தான் வாத்தியார். தரமானதான் இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். கார்த்தியோட நடிப்பு நல்லா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நலன் குமாரசாமி அவர் எடுத்த படம் வந்து சூதுகவும் பாத்துட்டீங்களா? சரி, வாய்ப்பு இருந்தா பாருங்க. அது வந்து ஒரு டார்க் ஹியூமர், பிளாக் சட்டையர். அதுவும் வந்து நல்லா இருக்கும். சரிம்மா, யோசிங்க. இந்த ஒரே நிமிஷம் நாய்க்குட்டி கொஞ்சோண்டு சாப்பாடு மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன். சரியா? ஓகே சார்.
கண்டுபிடிச்சிட்டீங்களாமா? வந்துட்டேன். இல்ல சார். சரி யோசிங்க. நான் இதுக்கு முன்னாடி நிறைய நாய் வச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று படித்தேன். 2 நாள் முன்னாடியே இருக்கும். அதாவது நாய்களுக்கு வந்து உணவு மற்ற இதை விட வளர்க்குறவங்களை பார்க்கும்போது ஏற்படுற மன மகிழ்ச்சி தான் வந்து இருக்கிறதுலயே அதிகம்னு ஒரு ஆய்வு அறிக்கை வந்து உறுதி செய்து இருந்தது. அதுல இருந்து இன்னும் பாசம் அதிகமாயிடுச்சு. நாம அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்படுற அந்த சந்தோஷமா. ஓகே சார். சரி, அதான் நீங்க தான் 2வது விதிமுறைன்னு நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. அப்ப 2வது விதிமுறை படி யோசிங்க. Bishop to C5. ஆடக்கூடாதுமா. பிஷப் டு C5 ஆடினா அடுத்த நகர்வுல என்ன ஆடுறது? அது இல்லாம முதல்ல பிஷப் டு C5 தப்பு, ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. Knight வச்சு வெட்டிடும். அதனாலதான். ரெண்டாவது விதிமுறைய ஒரு தடவை நாம வந்து இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? 2வது விதிமுறையை நீங்க விளக்கி சொல்லுங்க பார்க்கலாம். Look out for forcing moves that will end with checkmate. சரி, இப்ப அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எனக்கு அந்த விதிமுறைனா என்னன்னே தெரியாது. அப்ப எனக்கு நீங்க சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? அப்படி சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா விளக்கமா தெளிவா. That's ஒரு forcing moves ஒரு checkmate போட முடியும். எனக்கு சரியா புரியலையே, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு forcing moves போட முடியும். சரி, அப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோர்சிங் மூவ் என்ன விளையாடலாம்? நான் ஒரு தடவை சொல்றேன் பாருங்க. நாம ஒரு நகர்வு விளையாடுறோம். அந்த நகர்வுக்கு எதிராளி இந்த இடத்துல ஒயிட் யாரா வேணா இருக்கலாம், இந்த இடத்துல வெள்ளையா இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒண்ணு விளையாடுறாங்க, நாம ஏதோ ஒண்ணு விளையாடுறோம், அவங்க ஏதோ ஒண்ணு விளையாடுறாங்க. அவங்க எது விளையாடினாலும் பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன வேணா விளையாடிட்டு போட்டோம். அதுக்கு அடுத்த நகர்வு நாம விளையாடுறதோ இல்ல அதுக்கு அடுத்த நகர்வோ அந்த ஆட்டத்தை முடிக்கக்கூடிய ஒரு விதமா இருக்கும். அந்த மாதிரி என்ன 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 விளையாடலாம்? என்னம்மா நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது சார். அப்ப சொல்லுங்க. என்னால இன்னும் எளிமைப்படுத்தி கொடுக்க முடியும். நீங்களே பண்ணா இன்னும் நிறைய கத்துக்குவீங்கன்றதால தான் நான் அதை பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா அதை பண்ணாம தவிர்க்கிறேன். சரிங்களா? அப்ப நீங்களே இன்னும் விரைவா பண்ணுவீங்க, நீங்களே இன்னும் அந்த விதிமுறைப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா நான் அதை சொல்லாம தவிர்க்கிறேன். ஆனா நம்ம ஒரு புதிருக்கு ஒரு 30 ஒரு நொடி 1 நிமிடம் தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. விரைவா அந்த மாதிரி யோசிங்க. இப்ப இங்க நாம என்ன விளையாடலாம், என்ன விளையாடினா அதுக்கு அடுத்த நகர்வு. சரி, நீங்க யோசிங்க. நான் உங்களுக்கு இன்னொரு யோசனை சொல்றேன்.
Rook to f5. வேணாமா? அதுல சரி, முதல் நகர்வு அதுவே வச்சுக்கலாம். அப்ப ரெண்டாவது நகர்வு அவங்க என்ன ஆடுவாங்க? அவங்க எது விளையாடினாலும் நமக்கு கவலை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவங்க எது விளையாடினாலும் நமக்கு கவலை இல்லை. அதுக்கு அடுத்த நகர்வு நாம ஒரு நகர்வு ஆடுறோம், ஆட்டத்தை முடிச்சிடலாம். சரி, நான் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். என்ன விளையாடினா அவங்க அரசிக்கு ஒரு தாக்குதல் வரும்? Pawn to f3. விளையாடுங்க, சிறப்பா தான். அப்போ இந்த இடத்துல நாம முதல் நகர்வுல அவங்க அரசிக்கு ஒரு தாக்குதல் நிகழ்த்துறோம். அது மூலமா அவங்க அரசருக்கு மேல இருக்கிற அந்த சதுரத்தையும் சேர்த்து கட்டுப்படுத்திக்கிறோம். சரிங்களா? அந்த சதுரத்துல அவங்க அரசரால வர முடியாதுன்ற ஒரு சூழலை ஏற்படுத்துறோம். இப்ப திரும்ப யோசிங்க. Queen to h2. ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. King வச்சு வெட்டிடும். சிறப்பு. Queen to e3. அதனால நமக்கு ஏதாவது நன்மை இருக்கா? இல்ல சார். அப்புறம் எதுக்கு அதை ஆடணும்? நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஏதாவது ஒரு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கணும். நீங்க விளையாடக்கூடிய நகர்வு ஒவ்வொன்றும் அதே மாதிரி தான். அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை இருக்கணும் அந்த சதுரங்க பலகையில. ஓகே சார்.
Rook to c8. விளையாடி நாம என்ன பண்றது? உங்களுக்கு இன்னொரு ஒரு சின்ன தகவல் சொல்றேன். நீங்க யோசிக்கும் போது, அபிமன்யு மிஸ்ரா தான் யங்கஸ்ட் பிளேயர், சரிங்களா? அந்த கிராண்ட் மாஸ்டர்ன்ற அந்த டைட்டில வந்து வாங்குறதுக்கு இன்னைக்கு அவருக்கு 17வது பிறந்த நாள். அது இல்லாம யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் அங்க வரலாறு படி பார்க்கும்போது 12 வயசுல வந்து அவர் ஆனாரு, சரிங்களா? 12 வயசு 4 மாசம் 25 நாள் அபிமன்யு மிஸ்ரா. சர்கி கர்ஜகின் அப்படிங்கிறவரு 12 வயசு 7 மாசம். அடுத்தபடியா நம்ம நாட்டுல குகேஷ் 12 வயசு 7 மாசம் 17 நாள். அப்புறம் ஜாகிஸ் கான் எர்டோகமஸ் அப்படின்னு ஒருத்தர், அவரும் வந்து 12 வருஷம் ஆனா 9 மாசம் 28 நாள், சரிங்களா? நீங்க வந்து உங்களுக்கு யங்கஸ்ட் உமன் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வாங்கின ஜூடித் போல்கரை ஒரு இதா வச்சுக்கலாம். அவங்களத வந்து நீங்க முறியடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், சரியா? ஓகே சார். நம்ம பயிற்சி மையத்துல இது வரைக்கும் அரீனா கேண்டிடேட் மாஸ்டரா ஆயிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா அரீனா ஃபெடரேஷன் மாஸ்டரா ஆயிருக்கிறாங்க. இன்னும் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் யாரும் வந்து அடையல. நம்ம அதை நோக்கி வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதுல பெண்கள்ல நீங்களும் முதலா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே சார். யோசிங்க.
Queen to H3. விளையாடுங்கம்மா, சிறப்பாதான். Rook to F3. விளையாடுங்க, சிறப்பாதான். அவங்க எதுக்காக அந்த அரசியை கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். என்ன லேக்கா, அவங்களதான் கேட்டேன், எதுக்காக அவங்க அந்த அரசியை கொடுக்குறாங்க? நம்ம வந்து Queen to B7. நம்ம வந்து கிங் கிட்ட கிங்க செக்மேட் பண்ணிடுவோம் சார். அதை தடுக்கிறதுக்காக கொடுக்குறாங்க இல்லையா? ஆமா சார். சரிம்மா, மகிழ்ச்சி. அடுத்த புதிர் கண்டு. Queen to B5. ஆடக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு தப்பு இல்ல, தப்புன்னு நான் சொல்ல முடியாது. ஆனா கணினி அதை ஒத்துக்காது. ஏன்னா அதை விட சிறப்பான ஒரு தாக்குதல் இருக்கு. இது வந்து ஒரு மந்திரி கிடைக்கக்கூடிய அளவுல இருக்க ஒரு தாக்குதலாவே இருந்தா கூட, வேற ஒரு தாக்குதல் வந்து எதிர் அரசரை கைது பண்ணி சிறைப்பிடிச்சு ஆட்டத்தையே முடிக்கிற அளவுக்கு இருக்கு. அப்ப அந்த அந்த நகர்வுகளோட தொகுப்புகளுக்கு தானே நம்ம வந்து சரின்னு முக்கியத்துவம் கொடுக்க முடியும். அதனால யோசிங்க, இந்த மந்திரி அங்க வந்து உங்களை திசை திருப்பறதுக்காக வைக்கப்பட்டிருக்கு. அங்க ஆடினா மந்திரி மட்டும்தான் கிடைக்கும். ஆனா மற்றும் ஒரு தாக்குதல்ல வந்து நீங்க ஆட்டத்தை முடிக்கலாம். விளையாடுங்க, சிறப்பாதான். Queen to G8. விளையாடுங்க, சிறப்பாதான். இப்ப புரிஞ்சுட்டீங்களா ஏன் வந்து பிஷப் B3யோட நைட் F3 சிறப்பான நகர்வு ஆகுதுன்னு? ஆமா சார். into E8. நம்ம அரசருக்கு அவங்க ஒரு தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க.
அவங்க குதிரையை வச்சு. அரசர் பின்வாங்குறதுனால நமக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. ஆனா அதுவே நம்ம அரசராலேயே ஒரு இருமுனை தாக்குதல் நிகழ்த்த முடியும் அவங்க யானைக்கும் அவங்க குதிரைக்கும். அப்ப என்ன விளையாடுனா அதை பண்ணலான்றதுதான் சரியான நகர்வா இருக்கணும். இங்க அவங்க யானை வந்து குதிரையால பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த குதிரைக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லை. அப்ப ஒரே நேரத்துல நம்ம அரசரை வச்சு அவங்க யானைக்கும் அவங்க குதிரைக்கும் ஒரு தாக்குதல் நிகழ்த்தக்கூடிய சதுரத்துக்கு உங்க அரசரை நம்மளால போட முடியும்னா அது அந்த அரசருக்கும் அந்த யானைக்கும் அந்த குதிரைக்கும் ஒரு தாக்குதலா இருக்கும். அது எங்க ஆடலாம்? விளையாடுங்க, சிறப்பாதான். அப்போ இந்த இடத்துல ஒண்ணு அவங்க யானையை காப்பாத்திக்கணும், இல்லைன்னா அவங்க குதிரையை காப்பாத்திக்கணும். இப்ப இந்த இடத்துல அவங்க யானையை காப்பாத்துறதுக்கு ஆனா முயற்சியை செய்யறாங்க. ஆனா இப்ப சரி, அடுத்த நகரம் கண்டுபிடிங்க சொல்றேன். Knight to d5. Knight to d5 விளையாடுங்க, சிறப்பு. அதுதான். அப்போ அவங்க யானையால ஒரு தாக்குதல் நடத்துறாங்க நம்ம குதிரைக்கு. நம்ம பதிலுக்கு ஒரு எதிர் தாக்குதல் நிகழ்த்திட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு Knight to e3. இருங்கம்மா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கு. குழப்பம் இல்ல. Knight to e3. சரி, நம்ம Knight to e3 ஆடினா அவங்க என்ன ஆடுவாங்கன்றதையும் சேர்த்து கண்டுபிடிங்க பார்க்கலாம். Okay, Knight to f7. அப்ப நம்ம அரசருக்கும் யானைக்கும் இருமுனை தாக்குதல் வருது. ஆனா பரவாயில்ல, நீங்க விளையாடுங்க, சரிதான். அடுத்த நகரம் அவங்க ஆடினாங்கன்னா அதுக்கு அடுத்த நகரம் நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். அவங்க கேட்கல, அது வரட்டும், வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு அவங்க நம்ம யானையை எடுத்துருவோம். நம்ம அரசருக்கு ஒரு தாக்குதல் வருது, நம்ம அரசரை வந்து என்ன பண்ணுவோம்னா உள்ள 7th ரேங்க்கு கொண்டு வந்துருவோம். அப்போ அந்த குதிரை வந்து அந்த யானையை எடுக்க முடியுமே ஒழிய அந்த குதிரையால தப்பிச்சு நம்ம எல்லை பகுதியை விட்டு வெளியே போக முடியாது. சரிங்களா? அந்த அந்த குதிரையை அந்த இடத்துக்குள்ளேயே நாம வந்து சிறைப்பிடிச்சிட்டோம். அந்த குதிரையை எப்பனாலும் நாம வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அரசரை நகர்த்தி அந்த சதுரத்துக்கு கொண்டு வந்து அந்த குதிரையை எடுத்துக்கலாம். புரிஞ்சதுங்களா? புரிஞ்சது சார். அதுதான் அங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சம். ஓகே சார். சரி, அடுத்தத யோசிங்க. Queen to h5. விளையாடுங்க, சிறப்பு. அதான். Knight to g6. விளையாடுங்க, சிறப்பு. அதான். Queen to d6. அதுக்கா நம்ம குதிரையை கொடுத்தோம்? Queen to h8. விளையாடுங்க, சிறப்பு. அதான்.
இங்க பாருங்க, இந்த புதிருக்கு வந்து முதல்ல நீங்க விதிமுறைப்படி யோசிச்சீங்களா? ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்களா? முதல் விதிமுறைப்படி சார். ரெண்டாவது இல்ல இங்க மூணாவது படியும் சந்தேகம் தான். என்னன்னா எதுவும் பெருசா இல்ல. நானும் கணக்கிட்டேன். அவங்க அரசியல் தாக்குதல் நடத்துற மாதிரி நடத்தக்கூடியதா ஒரே ஒரு நகர்வு வேணா இருக்கு. அது வேணா ஆடலாம், அவ்வளவுதான். அதை தவிர சிறப்பான நகர்வுலாம் வேற எதுவும் இல்ல. இன்னொன்னு, நம்ம எல்லை பகுதிக்குள்ள அந்த குதிரை வந்துட்டு அந்த குதிரையை வெளில அனுப்பணுன்றதுக்கு சிப்பாயை வச்சு தாக்குதல் நடத்துற மாதிரியான ஒரு நகர்வு கூட ஆடலாம். ஆனா இதுல இதுல அவங்க அரசிக்கும் அவங்க மந்திரிக்கும் தாக்குதல் வரா மாதிரி இருக்கிற நகர்வே ஆடிடலான்றதுதான் எனக்கு படுது. விளையாடுங்க, கண்ணி ஒத்துக்குதான்னு பாக்கலாம். என்ன விளையாடுனா அவங்க அரசிக்கு ஒரு தாக்குதல் வரும். என்னமா விளையாடுங்க விளையாடுங்க பாக்கலாம். கணினி ஒத்துக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து ஏன் வந்து இந்த நகர்வுல எனக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, இப்ப அவங்க விளையாடி இருக்கிறாங்கல்ல, அந்த நகர்வுக்கு பதிலா குவீன் டு E3 விளையாடலாம். அவங்க குவீன் டு E3 விளையாடினா ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சேன். அதனாலதான் உங்ககிட்ட அதை சொன்னேன். இந்த நகர்வு நானே சொல்றேன், இது கடினம் தான். நீங்க இப்படி யோசிங்க. இப்ப ஒரு பேச்சுக்கு அவங்க அரசி வந்து D4ல இருந்தா என்ன விளையாடுவீங்க? நீங்க காட்சிப்படுத்திக்கோங்க. அவங்க அரசி D4ல இருக்கிறதா காட்சிப்படுத்திக்கோங்க. அப்ப என்ன விளையாடுவீங்க? அத அவங்க அரசி ஐயோ, உங்க அரசி இல்லம்மா. சரி, நான் இன்னும் தான் தெளிவுபடுத்தேன். நம்ம அரசி இல்ல, அவங்க அரசி வந்து D4ல இருக்காங்க. அப்ப என்ன ஆடுவீங்க? நம்ம அரசி இருக்கிறது மறந்துருங்க. இந்த D ரேங்க்ல இருக்கிறதையே மறந்துருங்க. நம்ம அரசியும் இல்ல, அவங்க மந்திரியும் இல்ல, அவங்க அரசி வந்து D4ல இருக்கிறதா காட்சிப்படுத்திக்கோங்க. அப்ப என்ன ஆடுவீங்க? நம்ம அரசியை நம்ம இழந்துட்டோம். அவங்க மந்திரிக்கு பதிலா இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அரசி எடுக்கணும்ல. அப்ப என்ன விளையாடுனா அவங்க அரசி எடுக்கலாம்? சரி, நீங்க விளையாடினா ஒருவேளை உங்களுக்கு புரியும். நான் காட்சிப்படுத்தி பார்க்கவே சொல்றதுனால உங்களுக்கு அது சிரமமா இருக்காது நம்ம போல. என்ன விளையாடினா அவங்க மந்திரி எடுக்கலாம்? விளையாடுங்க, சிறப்பாதான். இப்ப இந்த இடத்துல நீங்க கேட்கணும்ல, நாம ஏன் நம்ம அரசி அவங்க மந்திரிக்காக கொடுக்கணும்னு. ஏன் கேட்கல? நம்ம அரசியல் மந்திரிக்காக கொடுத்தா தப்பு தானே. ஆனா இந்த இடத்துல கொடுக்குறோம். அது கணினியோட நுண்சார் அறிவு சரின்னு சொல்லுது இல்ல. ஏன் சொல்லுது? விளையாடுங்க, சிறப்பு. அதனாலதான் அதுதான் நான் உங்ககிட்ட அதுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன். அவங்க அரசி D4ல இருந்தா என்ன ஆடுவீங்கன்னு. விளையாடுங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்.